இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் இன்னைக்கு அமைச்சர் தாவேக அமைச்சர் குறித்து உதயநிதி பேசும்போது எதிர்ப்பு தெரிவித்த தாவேக அமைச்சரை திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மிரட்டியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் இன்னைக்கு அமைச்சர் ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். அவங்க குற்றச்சாட்டு வச்சா நான் குற்றச்சாட்டு வைப்பேன். எதிர்கட்சியில் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து எதிர்கருத்தில் தான் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே நீங்கள் பேசி அப்படி நான் உட்கார அமைச்சர் இருங்க அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்லை நான் திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நீங்கள் என்ன மாநில உறுப்பினர் ஆஸ்டின் நீங்கள் அவருக்காக உங்கள் எதிர்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்கள் அவர் தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்கள் பேசக்கூடாது. உட்காருங்க ஆஸ்டின் சார், உட்காருங்க. நீங்கள் மாநில உறுப்பினர் ஆஸ்டின் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்களெல்லாம் மதிக்க வேண்டிய நான் மதிக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எழுந்த உடனே உட்காருங்கள் பதில் சொல்வார் என்று சொல்லுகிற போது நீங்கள் எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்போ உங்கள் தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.